semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. மனநலம் பாதித்த யாசகரை மீட்டு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் IPS அவர்களின் நிமிர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கட்டையன்விளை பகுதியில் குப்பைகளை சேகரித்து யாசகம் செய்து வந்த சுமார் 50 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை நிமிர் மீட்பு குழு பாதுகாப்பாக மீட்டு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தனர். பல ஆண்டுகளாக குமரி மாவட்டம் முழுவதும் சுற்றித் திரிந்த அவர் குப்பைகளை மூட்டை மூட்டையாக சேகரித்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அவற்றில் 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் மற்றும் அதிக அளவிலான சில்லறை பணமும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் IPS அவர்களின் நிமிர் மீட்பு குழுவை சேர்ந்த காவலர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த நபரை மீட்டனர். இதையடுத்து தன்னார்வ அமைப்புடன் இணைந்து அவரை தூய்மைப்படுத்தி மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தனர். மனிதாபிமான அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மீட்பு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். தனி மனிதன் செய்வது தன்னலம் என்பதும் தனிநபர்கள் செய்வது. சரிச்சமம் என்றிடும் முன்பு சமம் செய்திடப்பாரு வினையுறும் சிறு உயிர் கூட உறவென புரிந்திடப்பாரு. சரிச்சமம் என்றிடும் முன்பு சமம் செய்திடப்பாரு வினையுறும் சிறு உயிர் கூட உறவென புரிந்திடப்பாரு. உலகிலும் பெரியது மகம் வாழம்புதான். உலகிலும் பெரியது. காவல் விரைவு செய்திக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து டிகிரி இளையராஜா மற்றும் வேலாயுதம்.